சேனல் கௌசி குக்கிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கொட்டையும் கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மொச்சக்கொட்டை 100 கிராம் எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 கிராம் கருணக்கிழங்கு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி. இந்த மூணுத்தையும் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு இறக்கணும். அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு வந்து 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 கைப்பிடி பூண்டு எல்லாத்தையும் தாளிக்கும் போது போட்டுட்டு தாளிக்கணும். கடாயை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா செவக்கணும். சிவந்து வந்த உடனே வேக வச்சுருந்த ஒரு 4 ஸ்பூனு புளி ஊற்றணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அதிலே போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதி வருது. 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். கொதித்த உடனே இறக்கிடலாம். சுவையான கருணக்கிழங்கு மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.